இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.5ல 6th சம் பார்க்கலாம். இதில் அவங்களே இருந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ கான்ட்ராக்டர் யூசஸ் எக்ஸ்பிரஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் கான்ட்ராக்டர் சொல்கிறாரு 4x² + 11x + 6 எதுக்காக அப்படின்னு சொன்னால் டு டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ஒயர் ரெக்வயர் வென் ஒயரிங் ஹவுஸ். ஒரு வீட்டுக்கு ஒயரிங் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒயர், அதாவது எவ்வளோ ஒயர் தேவைப்படுது அப்படின்றத இந்த எக்ஸ்பிரஷனில் சொல்லியிருக்கிறாரு. அமௌண்ட் ஆஃப் ஒயர் ரெக்வயர்டு. அதே மாதிரி கொஷினில் இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதை இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இஃப் த எக்ஸ்பிரஷன் கம்ஸ் ஃப்ரம் மல்டிப்ளையிங் த நம்பர் ஆஃப் ரூம், அதாவது நம்பர் ஆஃப் ரூம் multiplied by number of outlet. இந்த இடத்துல அவுட்லெட் அப்படின்றது நம்ம ரூமில் சாக்கெட்ஸ் இருக்குல்ல, சாக்கெட்னா நம்ம ஃப்ளக்கு சொருவோம்ல, அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக் சொருகிற சாக்கெட்ஸ் தான் இந்த இடத்துல அவுட்லெட்ஸுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு எவ்வளோ ஒயர் தேவைப்படுது அப்படின்றத எக்ஸ்பிரஷன் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எத்தனை ரூம் மல்டிப்ளைட் பை ஒவ்வொரு ரூம்லேயும் எத்தனை சாக்கெட்ஸ் இருக்குது, மொத்தம் நமக்கு எத்தனை சாக்கெட்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. என்ன எக்ஸ்பிரஷன்? 4x² + 11x + 6. தென் நமக்கு ஆல்ரெடி நமக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரூம் ஈக்குவல் டு x + 2. இதையும் நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க. நம்மகிட்ட நம்பர் ஆஃப் அவுட்லெட் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நமக்கு தெரியாத விஷயம் நம்பர் ஆஃப் அவுட்லெட். அப்போ நம்பர் ஆஃப் அவுட்லெட்டை மட்டும் ஒன் சைடு வச்சுக்கலாம். நமக்கு இன்னொரு தெரிஞ்ச விஷயம் எது? நம்பர் ஆஃப் ரூம். நம்பர் ஆஃப் ரூம் நமக்கு x + 2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம ரைட் சைடில் ட்ரான்ஸ்போஷன் பண்ணுறோம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, அப்போ ரைட் சைடில் போகும்போது நமக்கு டிவிஷனில் வரும். 4x² + 11x + 6 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரூம். இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷனே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ax² + bx + cன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டுத்தையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற நம்பர், தென் மிடில் இருக்க நம்பர், மிடில் 11 இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அதாவது நம்ம சென்டரில் இருக்க இந்த 11xை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 கிடைக்கணும், ஆட் பண்ணால் நமக்கு 11 கிடைக்கணும். எப்படின்னா 83 நமக்கு எழுதிக்கலாம். அதே எக்ஸ்பிரஷனே 4x² + 11xை நான் இப்போ 10 ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அதாவது 8x + 3xாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். தென் லாஸ்ட்டில் ஒரு 6 இருக்குது. நம்பர் ஆஃப் ரூம் நமக்கு தெரியும் x + 2. தென் இங்கே ஃபஸ்ட் இருக்க ரெண்டு டேர்மில் இந்த ரெண்டு டேர்மை நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த ரெண்டு டேர்மில் காமனாக நான் 4xை நான் வெளியே எடுக்கிறேன். 4x நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் எனக்கு x இருக்கும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4x × x 4x². அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கலாம். 2 4s are 8. இங்கே வேரியபிள் எதுவும் இல்லை, அப்போ டேரெக்டாக x மட்டும் தான். அப்போ 2 × 4x 8x. அப்போ நமக்கு வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகலை. அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்மில் நமக்கு காமனாக 3 எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் எனக்கு x + 2 கிடைக்கும், டிவைடட் பை x + 2. தென் இப்போ இதை ரெண்டுத்தையுமே தனியாக ரெண்டு டேர்ம் வச்சுக்குவோம், கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ரெண்டு தனி டேர்ம்ஸ்லையுமே நமக்கு காமனாக இருக்கக்கூடியது x + 2. இந்த x + 2ன்றதை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டேர்மில் எனக்கு ரிமைனிங் இருக்குது இந்த 4x மட்டும்தான். செகண்ட் டேர்மில் எனக்கு ரிமைனிங் இருக்குது இந்த 3 மட்டும்தான். அப்போ 4x + 3 எனக்கு ரிமைனிங் இருக்குது, டிவைடட் பை x + 2. இப்போ x + 2 காமனாக இருக்குது, நான் கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு ரிமைனிங் இருக்குது 4x + 3. அப்போ therefore the number of outlets is 4x + 3.